ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவாஸ் ஃபேமிலி. ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாங் வீடியோ அப்லோட் பண்ணி. இன்றைக்கி வந்து ஒரு ட்ராவல் விளாக் தான். தென்மேலை நோக்கி ஒரு பயணம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஆக்சுவலி வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நியூ இயருக்கு 2 நாள் முன்னாடி போனோம், ஹாஃப் இயர்லி லீவில். ஆக்சுவலி லீவில் எங்கேயாவது வெளில போகலான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ தென்மலை போகலான்னு திடீர்னு காலையில் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் நிறைய தடவை போயிருக்கேன். நிறைய தடவைனா ஒரு 2-3 தடவை போயிருப்பேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் கூடயும் பாப்பா கூடயும் போனதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால எனக்கு இது கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு. திருநெல்வேலி, தென்காசி சைடில் இருக்கிற எல்லாருமே மேக்ஸிமம் தென்மலை கண்டிப்பாக போயிருப்பாங்க. ஸோ தென்மலை எக்கோ டூரிசம், டேமு, அப்புறம் நிறைய அந்த ஃபால்ஸுக்கெல்லாம் போயிருப்பாங்க. நாங்கள் போயிருந்தது எக்கோ டூரிசம் போயிருந்தோம். அந்த டீர் பார்க்கு ஃபஸ்ட்டு போனது டீர் பார்க்கு தான் போயிருந்தோம். நிறைய டீர் மங்கீஸ்லாம் இருந்துச்சு. என் பாப்பா ஃபஸ்ட் டைம் டீரை நேரில் பார்க்குறா. அவளுக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்கும்போதே தெரிஞ்சுது. கொஞ்சம் பயம் வேறு. மானை பார்த்துட்டு திரும்ப திரும்ப மானுன்னு சொல்லிட்டே இருந்தா. எது எப்படியோ எனக்கு இன்றைக்கி நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஏன்னா என் பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணா. அவளோட ஹாப்பினஸ் அவளோட ஆக்டிவிட்டீஸ்லேயே நல்லா தெரிஞ்சுது. டீர் பார்க்கில் நிறைய மான் இருந்துச்சு. அந்த மான்கள் நிறையா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் காட்டிட்டு அதுக்கப்புறம் ஊஞ்சல், அப்புறம் இந்த ஸ்லைடெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதிலெல்லாம் கொஞ்சம் விளையாட வச்சோம். அவளுக்கு வரவே மனசில்லை, நல்லா பிடிச்சிருந்துச்சு. அப்பா கூட அம்மா கூடன்னு எல்லார் கூடயுமே ஊஞ்சல்லாம் ஆடினாங்க. ஆக்சுவலி தென்மலை போயிட்டு ஒரு 2-3 டேஸாகவே அந்த மான் பார்த்ததை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தா. மான் மொபைல்லையோ இல்லை டிவியில் ஏதாவது பார்க்கும்போது மான் பார்த்தோம்ல அப்படின்னு அதை பற்றி பேசுவாள். அவ்வளோ என்ஜாய் பண்ணாலும் மான் பக்கத்தில் போகிறதுக்கு அவ்வளோ பயம் அவளுக்கு. டீர் பார்க்கு முடிச்சுட்டு அதுக்கடுத்து நாங்கள் போனது டேமுக்கு தான் போயிருந்தோம். இந்த டேம் வியூ மேலே ஏறினது இறங்குனதுன்னு எல்லாமே அவள் நடந்து தான் போயிட்டுருந்தா. தூக்கியே வச்சிருக்கல. மேலே அந்த வியூ காட்டுறதுக்கு மட்டும்தான் தூக்கி வச்சுருந்தோம். மேலேருந்து பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி இன்னும் ஜாஸ்தி வந்துச்சுன்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நாங்கள் போயிருந்த கிளைமேட் கொஞ்சம் வெயில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் அந்த அளவுக்கு தண்ணியும் கொஞ்சம் குறைச்சலாக தான் வந்துச்சு. இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி வாட்டர் ஃபாலு, அப்புறம் டேமு, இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு தான் நமக்கு ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இல்லையா? ஸோ எத்தனை தடவை போனாலும் சரி, அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி புதுசாகவே இருந்துச்சு. பாப்பாவுக்கு அங்கே மேலேருந்து இறங்குறதுக்கு மனசே இல்லை. கஷ்டப்பட்டு தான் கூட்டிகிட்டு வந்தோம். கீழே இறங்கிட்டு திருப்பி படியில் நின்றுட்டு நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு கம்பியை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தா. மறுபடியும் மேலே போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வரமாட்டேன்னா. அப்புறம் கஷ்டப்பட்டு தான் சரி திரும்பி வருவோம், சாக்லேட் வாங்கலாம், கீழே போய் ஏதாவது சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திரும்ப கூட்டிகிட்டு போனோம். டேம் வியூ மேலே பார்க்குறது மாதிரி கீழேயும் இறங்கி போய் பார்க்கலாம். அதுக்கு எத்தனை பேர் போய் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. கீழே இறங்கி போய் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. இறங்கும் போது நல்லாயிருக்கும், திருப்பி ஏறுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இறங்கி போயிட்டு டேமுக்கு மேலே நின்று பார்த்தோம். தெரியாதவங்களுக்காக அந்த கீழே எப்படி இறங்குறது அப்படின்னு யாருக்கும் தெரியல அப்படின்னா, அந்த டேம் வியூ இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடியே ஒரு கடை இருக்கும். அந்த சைடில் ஒரு வழி போகும். அதோடு இறங்கணும் அப்படின்னா கீழே வந்துடும். இந்த வழியில் இறங்கும்போது டேம் வியூ கொஞ்சம் பக்கத்துலேயே போகும். டேம் வியூ முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட வந்துட்டோம். ஆக்சுவலி நாங்கள் கிளம்புனதே கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பியிருந்தோம். ஸோ டீர் பார்க்கு அப்புறம் டேம் வியூ முடிக்கிறதுக்குள்ளேயே 3 கிட்ட ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு போயாச்சு. நாங்கள் 3 பேர், அது கூடவே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. நாங்கள் வெஜ் மீல்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதோட பாப்பாக்காக ஒரே ஒரு ஃபிஷ் ஃப்ரை வாங்கியிருந்தேன். அவங்க நான்வெஜ் எடுத்துக்கிட்டாங்க பரோட்டா கூட. பாப்பா வெளியிடங்களில் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், கை குழந்தை வச்சுருக்கிறவங்க வெளியில் அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிற முடியாது. ஸோ அவளுக்கு ஃபிஷ்ஷு கொஞ்சோண்டு ஒரு 2-3 வாய் சாப்பாடு, அதோட ஃபிஷ்ஷு மட்டும் கொடுத்து முடிச்சுக்கிட்டோம். அடுத்து நாங்கள் போனது ஹேங்கிங் பிரிட்ஜு. அது ஒரு பார்க் மாதிரி இருக்கும். அதுதான் எக்கோ டூரிசம் போட்டிருப்பாங்க. உள்ள டேம் மேலேயும் ஏறலாம். சைடில் ஒரு பார்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நடக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பார்க் வழியாக உள்ளே போயிட்டு அப்படியே செடிங்க, ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதோட வே கொஞ்சம் காமாக அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்லேருந்து கொஞ்சம் உள்ளே போனால் கல்லடா டேம் வரும். அதுலேருந்து அப்படியே ரிட்டன் வெளியில் வரும்போது ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கும். ஹேங்கிங் பிரிட்ஜ் ரொம்ப தூரம்லாம் இல்லை, பட் அதில் நடக்கிறது ஒரு மாதிரி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த பார்க் நிறைய ஃபோட்டோ பிளேசஸ் இருந்துச்சு. இந்த செடி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த பர்டிகுலர் அந்த மெரூன் கலர் செடி. இது நான் ஸ்கூல் படிக்கும்போது ஃபஸ்ட் டைம் ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வச்சு தான் இந்த செடியை முதல்ல பார்த்தேன். இங்கே அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். நான் வெளியில் வேறு எங்கேயும் பார்த்ததில்ல. ஸோ எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. கடையநல்லூரில் ஃப்ரெண்டோட ஊர் கண்மணியாபுரம்.
ஸ்கூல் படிக்கும்போது அங்கே ஃபஸ்ட் டைம் போகும்போது அந்த செடி பார்க்கும்போது அந்த கலரில் வந்து இது என்னடா புதுசாக வந்து லீஃப் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தோம். அந்த ஞாபகம்லாம் வந்து ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே வந்துச்சு அதை பார்க்கும்போது. ஸோ இந்த பார்க் வழியாக உள்ளே போனதும் வந்து கல்லடா டேம் வந்துச்சு. தண்ணியெல்லாம் திறந்து விடல. வெறும் டேமு காஞ்ச டேமு தான் இருந்துச்சு. பட் பார்க்க ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு அதுவும். ஒரு தடவையாவது இந்த டேமில் வந்து தண்ணி விழும்போது வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா நான் போன 3 தடவையுமே வந்து தண்ணி விழலை. இந்த டேம்க்கு மேலே ஏறியும் போகலாம். அதுக்கு தனி பைசா வேறு ரூட்டில். ஆனால் நாங்கள் சரி ஓகே தண்ணி தான் வரலையே அங்கே போக வேண்டாம் அப்படின்றதுக்காக இந்த பார்க் வழியாக மட்டும் வந்து நின்று பார்த்துட்டு போயாச்சு. பாப்பா வந்து இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே வந்து இந்த பார்க்லேயுமே கம்ப்ளீட்டாக நடக்க தான் செஞ்சா. அவள் தூக்கவே சொல்லவே இல்லை. இல்லைனா கொஞ்சம் தூரம் போனோன்னுமே தூக்குன்னு சொல்லுவாள். அண்ட் அதை மாதிரி அவங்க அப்பா கூட தான் வந்து ஃபுல் டைம் இருந்துகிட்டே இருந்தா. என்கிட்ட நான் தூக்கணுன்னோ இல்லை என்கிட்ட வரணும்னு சொல்லவே இல்லை. அது நமக்கு ஒரு வழியாக சரி ஓகே அவங்க அப்பா கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இதான் ஹேங்கிங் பிரிட்ஜு. இது ரொம்ப லென்த்தாலாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ரொம்ப சின்ன தூரம் தான். பாப்பா அதுலேயுமே நடந்து தான் போயிட்டுருந்தா. எனக்கு அதில் நடக்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் சின்ன பயம். ஏதாவதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸ்ட்ராங்காக தான் போட்டிருந்தாங்க. அவளை பாருங்களேன் எவ்வளோ ஸ்டைலாக நடந்து போயிட்டுருக்கா அப்படின்னு. ஸோ இந்த பிரிட்ஜில் வச்சு நிறைய ஃபோட்டோஸும் வந்து எடுத்துக்கிட்டோம். எடுத்து முடிச்சுட்டு இங்கெல்லாம் போயிட்டு வெளியில் அதே வழியில் வந்தாச்சு. அந்த பார்க் உள்ளேயே வந்து கடை போட்டிருந்தாங்க. ஜூஸு அப்புறம் வந்து நிறைய சாட் ஐட்டம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த உப்பிலிட்டதுன்னு சொல்லுவாங்க. கேரளாவில் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். நெல்லிக்காய், மாங்காய், அப்புறம் பைனாப்பிள்லாம் வந்து எல்லாமே உப்பிலிட்டது வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணியாச்சு. அப்படியே வந்து டீயும் குடிச்சிட்டு கிளம்பிடலாம் ஊருக்கு. ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஈவினிங் லேட் ஆயிடுச்சு. கரெக்டாக முடிகிற டைமில் தான் வந்தோம். பாப்பா இந்த பபிள்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அவளுக்கு ஒரு பபிள்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்தாச்சு. அவள் அதான் வேணும்னு கேட்டா. வேறு எதுவும் வாங்குற மாதிரியும் இல்லை. அதனால பபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு ஒரு 2 தடவை அங்கேயே வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 நாள் வரைக்கும் அதை ஓப்பனே பண்ணல. அவள் கையில் தான் யூஸ் பண்ணி வச்சுட்டு தான் இருந்தா. ஆனால் ஓப்பனே பண்ணல. கொட்டிடும், சிந்திரும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சுருந்தா. பசங்கள்லாம் பொதுவாக அந்த மாதிரி விளையாட்டு சாமான் வரும்போது உடனே எடுத்து பண்ணணும்னு நினைப்பாங்க இல்லையா? இவளும் அந்த மாதிரி டைப்பு தான். ஆனால் அப்படியே வந்து 2 நாள் வச்சுருந்தா. 2 நாளுக்கு அப்புறம் தான் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊதி கட்டி அந்த மாதிரி காலி பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் கிளம்புறதுக்கே வந்து ரொம்பவே லேட் ஆச்சு. 6:30க்கு மேலே ஆயிடுச்சு. கிளம்பி தென்காசியில் நான் வந்து கடையநல்லூர் தான் போனேன். ஸோ தென்காசியில் அந்த வழக்கமாக நான் சாப்பிட்ற அந்த கடையிலேயே வந்து கொஞ்சம் கேக்கெல்லாம் டேஸ்ட் பண்ணோம். கூட வந்திருந்தவங்களுக்கு இந்த கேக் டேஸ்ட் பண்ணுறது வந்து புதுசு அப்படின்றதுனால சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று வாங்கியிருந்தோம். வாங்கி பட்டர் பன்னு, அப்புறம் வந்து ட்ரிபிள் சாக்லேட் பன்னு, அப்புறம் திரமிசு கேக்கு, அப்புறம் மொஜிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கும் பார்சல் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். தென்காசியில் பஸ் ஏற்றி விட்டுட்டு அவங்க காரில் போயிட்டாங்க. தென்மலை எத்தனை வாட்டி போயிருந்தாலும் இந்த தடவை போனது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.